நான் சொல்ல போகிறது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஒரு நாள் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தே இருக்கும். நடக்கவே இல்லை பரத் எனக்கெல்லாம். அப்போ நம்மளால் கண்டிப்பாக சொல்லவே முடியாது. அது என்ன பரத் அப்படி சுருட்டி கொட்டுட்டு என்ன கொண்டு வர அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, தட் மீன்ஸ் ட்ராவல். ட்ராவல் பண்ணுறதுக்கு யாருக்கு தான் சார் பிடிக்காது அப்படின்னு நம்ம கேட்போம்ல. ஆனால் அதையும் தாண்டி நம்ம பஸ்ஸிலலாம் போகிறப்ப தாராளமாக ட்ராவல் பண்ணுவோம். எப்படி மாப்பிள்ளை, எனக்கு ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குதோ இல்லையோ, எனக்கு ஒரு சாப்பாடு பிஸ்கட் பாக்கெட் இருக்குதோ இல்லையோ, ஒரு ஹெட்செட் இருந்தால் போதும்டா எனக்கு அப்படின்னு சொல்கிறோம்ல நம்மலாம். ஸோ அந்த மாதிரி நமக்கு பிடிச்ச சீட்டில் பிடிச்ச ஜன்னல் ஓரத்தில் அப்படி ஹெட்செட் எடுத்து மாட்டி அப்படி லைட்டாக அப்படி தலையை சாய்ச்சி அப்படி பஸ்ஸு மூவ் பண்ணுறப்ப அப்படி காற்றெல்லாம் மூஞ்சில் அடிக்கிறப்போ அந்த பாட்டு இளையராஜா பாட்டு ஆஹா ஓஹோ தான். நமக்கு அந்த மாதிரிலாம் கேட்குறப்போ அது ஒரு குதூகலமான ஒரு வைபாக வரும்ல. ஆனால் எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, பஸ்ஸிலலாம் போகிறப்போ இளையராஜா பாட்டுஸாக இருக்கட்டும், இல்லை 80s 90s பாட்டெலாம் போட்டாங்க அப்படின்னா, டிரைவர் பாட்ட மாட்டியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. ஆனால் அதே பாட்டை, அதே டியூனு, அதே தான், எந்த விஷயம் பண்ண கிடையாது. ஆனால் அதே பாட்டை ஹெட்செட்டை போட்டு கேட்குறப்பையோ இல்லை ஏர்பாட்ஸில் போட்டு கேட்குறப்பையோ நல்லா ஜாலியாக குதூகலமாக இருக்குது. அதையும் தாண்டி சில பேர் பிடிக்காது, எனக்கு வெறுக்கும் இப்படிலாம் சொல்கிற பசங்கள்லாம் தனியாக இருக்கப்போ ஸ்டேட்டஸில் பழைய பாட்டை போட்டு வேலையை முடிச்சிடுறானுங்க. என்றென்றும் தனிமையில் நானே அப்படின்னு ஆரம்பித்து அப்படியே போகிறானுங்க. அது எனக்கு என்ன கதைனே தெரில. டே பர்மா, என்னன்னு சொல்லு பார்ப்போம் அப்படின்னு நானும் உங்கள்கிட்ட கேள்வியாகவே நான் வைக்கிறேன். பரத்து, நீ எப்படி? நானும் இன்க்ளூடிங் நானும் தான், நானும் பதில் சொல்லலாம். இருந்தாலும் நீனும் ஒரு வார்த்தை பதில் சொல்லுங்கள், நானும் அப்படியே சொல்கிறேன். அஹஹா ஊஹே ஊஹா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக எஸ் ஆகிடுவேன் நான். அவ்வளோதான் மேட்ரு. நீங்கள் எஸ் ஆக முடியாதுல்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் என் பாட்காஸ்ட்டை கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, எப்படி எஸ் ஆவீங்க? படக்குன்னு போய் டிஎம் முன்னாடி கமெண்ட் பண்ணுங்க போங்க, அல்லாட்டி கோச்சுப்பேன் நான். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த ட்ராவல் டைரிஸ் அப்போ ஒன்று வச்சுருப்போம்ல. எல்லாருமே கண்டிப்பாக ஒன்று வச்சுருப்போன்னா பரத்தை ஃபிசிக்கலாக இல்லை மென்டலாக, எதே மென்டலாக இல்லைடா மனசுக்குள்ளே வச்சுருப்பேன்னு சொல்ல வரேன். அவ்வளோதான். அப்படின்னு ஒன்றும் பேச முடியல அப்படி தான் நமக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி ட்ராவல் டைரிஸ்லாம் புரட்டி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு பிடிச்ச சீட்டில் அப்படி பிடிச்ச ஹெட்ஃபோனை போட்டு அப்படி ஜன்னல் ஓர கவிதைகள் மாதிரி ஜன்னல் ஓரத்தை அப்படி சாஞ்சு அப்படி தலையை சாய்ச்சோம்னா, எங்கே இருந்தால் வருவான் ஒருத்தன் குறுக்க, மாப்பிள்ளை நான் தான் கௌசிக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டு வந்துடுவானுங்க. வந்துட்டு, தம்பி கொஞ்சம் சீட்டு மாதிரி உட்காடுறீங்களா சார்? நானே பிடிச்ச சீட்டு கிடைக்கிறதுக்கு அலமோதி ஓடி பஸ்ஸில் சீட்டெல்லாம் போட்டு உட்காந்து ஹெட்செட்டை காதில் மாட்டுனா கேட்குற பாரு ஒரு கேள்வியை அப்படின்னு நமக்கு தோணும்ல. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தாட்ஸ் அப்படியே வந்துச்சு அப்படின்னா, அதையும் பகிர்ந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அப்படின்னு யாரோ சொன்னாங்க. ஆனால் இப்போ அதை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்னதுக்கும் பரவாயில்ல, சரி உட்காருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சீட்டை மாதிரி உட்காந்தோம்னா, அங்கே வெயில் அடிக்கும், இல்லை புயல் அடிக்கிற மாதிரி காற்று ஜன்னல் அடிக்கும், அப்படிலாம் அடிக்கும். இன்னொரு விஷயம் நடக்கும். என்ன அப்படின்னா, நமக்கு பிடிச்ச சீட்டில் அப்படி கண்ணாடியை சாத்திட்டு ஹெட்ஃபோனை போட்டு பாட்டு கேட்போம். ஏன் படுத்து அப்படின்னா, அந்த ஹெட்ஃபோன் காற்றுல எதுவும் கீழே விழுந்துருமோன்னு ஒரு பயம். இன்னொரு விஷயம், அந்த காற்று சவுண்டு உள்ளே ஒரு மாதிரி போகுது, நல்லா ஒரு சவுண்டு ஃபீலிங் வேணும் அப்படின்னா ஜன்னலை சாத்தினா தான் அந்த ஃபீலிங் கிடைக்கும்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இப்படி காதில் மாட்டி கேட்குறப்போ திடுதுப்புறம் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, தம்பி இந்த ஜன்னலை தான் கொஞ்சம் திறந்து வையேன், காற்றே வரமாட்டேங்குது, வேகுதா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கழுத்தை திறந்து இப்படிலாம் உள்ளே உள்ளான்னு பார்த்தாலும் கண்ணாடி தான் திறக்க முடியும். என்ன பண்ணுறது? எனக்குலாம் சில சமயம் தோணும், பாட்டு கேட்குறோம் அப்படியே ஸ்பீக்கரை தலைக்குள்ளே செட் பண்ணி வச்சுருந்தா எப்படி இருக்கும், அப்படி இருக்கும்ல அப்படின்னு தோணுவோம். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் பயங்கரமாக யோசிப்போம். இது பயங்கரமாக இருக்கும்ல இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சு அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஆரம்பிக்கிறது தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் டைரிஸ் ஆரம்பிக்கிறது. ஸ்கூல் வேனாக இருக்கட்டும், ஸ்கூல் பஸ்ஸாக இருக்கட்டும், அப்புறம் ஸ்கூலுக்காக போகிற பஸ்ஸாக இருக்கட்டும், காலேஜுக்காக போகிற பஸ்ஸாக இருக்கட்டும். ஸோ அங்கங்கே ட்ராவல்ஸுங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இது இல்லாமல் எஸ்பெஷலிஸ்ட்டாக காலேஜில் நாங்கள் ஐவி போகிற மாம்ஸ் தெரியுமா? ஐவினா இண்டஸ்ட்ரியல் விசிட்டுங்கிற பேரில் டூர் போவாங்க சார் இவங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதையும் தாண்டி சில பேர் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு கேங்கெல்லாம் வாங்க ஒரு ஜாலியாக ட்ரிப் போயிட்டு வரலாம். ட்ரிப்புனா ட்ரிப்பு தான், அது காசு நீ தான் போட்டுக்கணும். டேய் எந்தடா லாஜிக்கலாக பேசுகிறீங்க? சரி ரைட்டு, போவோம் வருவோம் அப்படி கேட்போம் அப்படிங்கிறது தான். ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் பாரத் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது கதையே நானும் பாட்காஸ்ட்.
அண்ட் இன்றைக்கி ட்ராவல் டைரிஸை பற்றி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ லெட்ஸ் கண்டினியூ பண்ணுவோம். அதாகப்பட்டது என்ன அப்படின்னா, ட்ராவல் டைரிஸில் எனக்கெலாம் பெருசாக அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இருக்காது. ஆனால் ஒரே ஒரு ட்ரிப் சொல்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கேரளா சொல்லலாம். கேரளா அப்படின்னு சொன்னோன்னே எல்லாத்துக்கும் என்ன பண்ணால் ஆலப்புழா அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி அந்த இருக்கிற இடங்கள், அந்த தண்ணி இருக்கிற அந்த போட் ட்ரிப்பு, அந்த மாதிரி சில விஷயங்கள் தான் நிறைய பேத்துக்கு ஞாபகம் வரும். அதே மாதிரி எனக்கும் ஞாபகம் வந்துச்சு. அண்ட் அது மாத்திரம் இல்லாமல் ஹை லிட்ரஸி ரேட்டு கேரளா அப்படின்னு சொல்கிறப்போ எல்லாம் படித்தவங்களாம் இருப்பாங்க, நம்ம ரொம்ப இன்டெலிஜென்ட் பாயாக இருந்துக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப நினச்சேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ட்ரிப்பு போகிறதோ டூரு போகிறதோ இந்த மாதிரி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 2-3 பேர் தான் பிளான் பண்ணுவோம். மாப்பிள்ள இதுக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆகும், நம்ம அங்கே போவோம், நம்ம இங்கே வருவோம், இப்படிலாம் அவங்க சொல்லுவானுங்க. நம்மளும் சரின்ட்டு என்ன பண்ணுவோம், சரி வரண்டா போகிறோன்னு சொல்லுவோம். 15 பேர் பக்கம் வரேன்னு சொல்லுவானுங்க. ஆனால் அந்த ஸ்பாட்டில் ட்ரிப்பு போகிறது 4 பேரும் 5 பேர் தான் இருப்பான். எங்கடா கதை அப்படின்னு கேட்டால் வீட்டில் விட மாட்டேங்கிறாங்கடா, கையில் காசு இல்லை, திடீர்னு நான் ஒரு வேலையை வந்துட்டேன், அப்படி போகிறேன் இப்படி போகிறேன், கடைசி அதை சொல்லுவானுங்களே. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸுக்கெலாம் இந்த பாட்காஸ்ட்டை ஷேர் செய்ய நானும் ப்ரொமோட் ஆகிப்பேன். அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஒரு 4-5 பேர் தான் என்ன பண்ணுவானுங்க, ட்ரிப்புக்கு போவானுங்க. அப்போ இந்த ட்ரிப்புக்கு போகிறப்போ அதே மாதிரி தான் எங்களும் நடந்துச்சு. நாங்கள் 2-3 பிளான் பண்ணானுங்க, ஒரு 18 பேர் பக்கம் வரேன்னு சொன்னானுங்க. அப்புறம் கடைசியாக போனது ஒரு 5 பேர் தான் போயிட்டு வந்தோம். அந்த 5 பேர் போகிறப்போ பயங்கர ப்ரிப்பரேஷன். என்ன ப்ரிப்பரேஷன் அப்படின்னா, போகிறது கேரளா. ஒருத்தர் சொல்கிறான், மாப்பிள நம்ம கேரளா போகிறோம், அங்கெல்லாம் ஹை லிட்ரஸி ரேட், அது அடுத்த கட்டம். இருந்தாலும் அங்கே போய் மலையாளத்தில் தான்டா பேசுகிறோம். மலையாளத்தில் பேசுகிறீங்களா? என்னடா மலையாளத்தில் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை மாப்பிள அது வந்து என்னென்னா தமிழ் வந்து கண்டே பிடிக்க முடியாதா, நிறைய பேர் இல்லை மலையாளம் தான் பேசுவாங்க. ஸோ அவங்கள்ட்ட போய்ட்டு கம்யூனிகேட் பண்ணி மலையாளம் தான் ஈஸியாக இருக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. மலையாளம் தெரியுமாடா அப்படின்னு கேட்டால், இல்லை மச்சான் மலையாளம் எப்படின்னா தமிழில் வந்து லாலு போய்ட்டு பேசினா முடிஞ்சு போயிடும், இல்லை ஒரு மாதிரி ஸ்லாங்கு வித்தியாசமாக பேசினா மலையாளம்னு சொல்கிறாங்கடா, அதை மலையாளத்தை அப்படியே பேசிக்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஏதாவது பேசி காட்டுறா அப்படின்னா, இப்போ உனக்கு மனசில் புரியுது அப்படின்னா மனசிலாயோ அப்படிங்கிறான். திரும்பி அப்புறம் என்னடா அப்படின்னு கேட்டால் இடமான அப்படிங்கிறான். இந்த மாதிரிலாம் பண்ணுறப்போ இவங்கெல்லாம் பார்த்தாலே அப்புறம் நமக்கு தோணும், சரி ரைட்டு சொல்கிறான், பயங்கர ப்ரிப்பரேஷன் நிறைய சொல்லி தந்தாங்க எனக்கும். நானும் சரி கேதர் பண்ணிட்டேன். ஆனால் அந்த ஒரு ட்ரிப்பில் வந்து அவ்வளோ கேதர் பண்ண முடியாது. ஒரு 4-5 வார்த்தை ஓகே அப்படி சொன்னால் அந்த ஐடியாவை சொன்னான், இந்த மாதிரி பேசு, அந்த மாதிரி பேசு, லூலு போய்ட்டு பேசு, லாலா போய்ட்டு பேசு, என்னெல்லாம் இது எல்லாம் அழுத்தி சொல்ல சொன்னானுங்க. நாங்கள் லோகத்தில் அந்த மாதிரிலாம் பேச சொன்னானுங்க. நானும் சரி ரைட்ரா, இவ்வளோ தான் மலையாளம் போல் கற்றுக்கிட்டாச்சு, இருந்தாலும் பரவாயில்ல பேசிக்கலாம், மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அந்த கேரளா அந்த ஸ்டார்டிங்கில் அப்படி வண்டியை விட்டு அப்படி இறங்கி ஒரு டீ கடைக்கு தான் போனோம். எங்களுக்கு தேவை ஒரு பிளாக் டீ தான் தேவை. நாங்கள் போயிட்டு, ஆனால் வடைலாம் வச்சுருந்தாங்க, அதப்பறம் சூடாக போட்டிருந்தாங்க. குப்புன்னு வடை சூடாக போட்டால் சாப்பிடுன்னு தோணும். அதுக்கப்புறம் சரி கேரளாவில் வந்து காலை வச்சதுக்கப்புறம் மலையாளம் பேசாமல் எப்பட்றா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அப்படி அந்த அண்ணன்ட்ட போயிட்டு, சேட்டா என்ன வடை என்ன வடை அப்படிலாம் கேட்டோங்கிறதோட கேட்டேன். ஏன்னா அந்த ஆர்வம் எனக்கு அவ்வளோ இருந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டோம். ஐயா உடனே பார்த்துட்டு, தம்பி தமிழ்நாடா? அண்ணே தமிழ்நாடு தானேப்பா, எப்படி கண்டுபிடிச்சிங்க? இல்லை இப்படி பேச தெரிஞ்சு போச்சு, தமிழ்லேயே பேசுங்கப்பா, தமிழ் தெரியும், நானும் தமிழ் தான், அங்கேருந்து இங்கேருந்து கடை வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாப்புல. மனசே ஷாக் ஆகிடுச்சு. எல்லாம் தமிழ்லே பார்க்க முடியாது, எல்லாம் மலையாளம் தான் பேசணும், மலையாளி மாதிரியே மாற்றுறீங்களாடா, என்னென்னமோ பேசுனாங்க. இதில் கொடுமை என்ன அப்படின்னா, அந்த மலையாளி மாதிரி இந்த வெள்ளை டோஸ்ட்டு உனக்கு கட்டிட்டு வந்தாங்க. நான் கூட டீசெண்டாக ஒரு பிளாக் ஷர்ட்டு, ஒரு ஒயிட் பேண்ட்டு ஏதாவது போட்டு வந்தேன்னு நினைக்கிறேன் அன்றைக்கி அந்த சமயத்தில். ஆனால் இங்கே ஒயிட் டோஸ்ட்லாம் எடுத்து கட்டிட்டு வந்தாங்க. சேட்டா கண்டுபிடிச்சிட்டாங்க தமிழ்நாடு அப்படின்ட்டு. சரி ரைட்டு. அதுக்கப்புறம் நம்ம தான் தெரிஞ்சு போச்சு. அண்ணே தட்டு விட்டு ஒரு டீயை கொண்டாங்க, எனக்கு லைட்டாக ஸ்ட்ராங்காக, எனக்கு ஒரு லைட்டாக வீக்காக, அப்போல்லாம் பேசி நல்லா ஜாலியாக ஃபன்னாக போயிட்டு, அதுக்கப்புறம் டீ கடையை முடித்ததுக்கப்புறம்னா வரத்து முழுசாக அடிக்கலை, டீயை விட்டு அந்த நகர்ந்தோம் அப்படின்னு சொல்ல வந்தேன். அதுக்கப்புறம் ஓகே இட்ஸ் மேபி டன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த போட் ட்ரிப்லாம் போனாங்க. அப்போ இந்த ஆலப்புழாங்க அதை ஒரு இடத்த பார்த்தோம். அப்படியே போயிட்டு அப்படியே வந்து இப்படி முடிச்சிட்டோம். கடைசியாக ஆரம்பம் அந்த டீ கடை இடம் தான், முடிவும் அந்த டீ கடை இடம் தாண்டோ பிளாக் டீ அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்தோம். ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு ஒரே ஒரு கேரளா ட்ரிப். இப்படி போனது தான் ஒரு அதிசயமாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கிடையிலுமே இங்கேருந்து போகிறதுக்காட்டியும் எவ்வளோ அட்டுமணம் தெரியுமா, இங்கே பஸ்ஸு செட் ஆகாது, வண்டி செட் ஆகாது அப்படின்ட்டு
திடுதுப்புன்னு மாப்பிள்ள வா அப்படின்னு எடுத்து வாந்தி எடுத்துடுறானுங்க. அதை திரும்பி அவனை சரி பண்ணி கூட்டு காட்டியும் அது வாந்தி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க பாருங்க. எப்படின்னா ஏதோ உலகமே கவுந்து விழுந்த மாதிரி, அது ஒரு மாதிரி எங்கேயோ இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஐயோ அப்படின்னு. டேய் வாந்தி தானடா எடுத்தீங்க, தண்ணி குடிங்கடா சரியாக போயிருண்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எலுமிச்சை மரத்தெல்லாம் வாங்கி மூக்கில் வச்சு புல்லா அப்படின்னு சொல்லி அப்படிலாம் உறிஞ்சு எதுக்கு 4-5 கேப்பை எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு கையில் வச்சுக்கிட்டு காருக்குள்ளெலாம் சொறி வச்சுட்டு எவ்வளவோ வேலை பண்ணணும். ஏன்டா ஒரு ட்ரிப்பு போகிறதுக்கு உங்கள் அட்டுலையுமே பெரும் அட்டுலையுமா இருந்துச்சுன்னா நான் எப்பட்றா போய்ட்டு எப்பட்றா வர்றது அப்படின்னு தோணும்ல. அந்த மாதிரி தான் என்னோடய டைரியில் நான் அப்படி போன ட்ராவல் அப்படி இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ட்ராவலுங்கிறப்போ தனியாக ட்ரிப்பு தான் ட்ராவல் அப்படின்னு தனியாக பிரித்து பார்க்காம நம்ம போகிற சின்ன சின்ன விஷயமும் ட்ராவல் தானே. பஸ்ஸில் போகிறதும் சரி, ட்ரெயினில் போகிறதும் சரி. ட்ரெயின்லலாம் போயிருக்கேன் அப்படின்னா அப்படியே ஜாலியாக அப்படியே வயல்லாம் பார்த்துக்கிட்டே வந்து அப்படியே அதெல்லாம் ஒரு தனி ஃபீல் இல்லை. ஆனால் என்ன தனி ஃபீல், தனியாக ஜாலியாக ஃபீல் பண்ணிகிட்ருப்போம். திடுதப்போ முன்னாடி கோச்சுன்னு டக்குனு ஒரு தைச்சி துப்பாப்புல ஆச்சு வேச்சு வேண்டு. அது எங்கேருந்து வருமானு தெரியாது. நம்மளும் மலை சாடுன்னு நினச்சிட்டு போகிறது தான் இயற்கைன்னு நினைக்கிறல்ல. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நடக்கும். பஸ்ஸில் சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னதான், சீட்டு மாதிரி உட்காருது, ஹெட்ஃபோனு எவ்வளவோ நடக்குது பஸ்ஸிலலாம். அண்ட் இது வரைக்கும் ஃப்ளைட்டில் போனதில்லை. பட் ஃப்ளைட்டில் போகிறப்போ ஏதாவது கண்டிப்பாக நடந்துச்சுன்னா அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். பட் படத்தில் பார்த்துருக்கிறது தான். படத்தை பார்த்து இந்த பாடத்துக்காக சொல்கிறவங்க கிடையாது, நேரில் பார்த்தா சொல்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இப்போ இந்த பனிக்காலத்தில் வந்து நான் கொடைக்கானல் போகிறேன், ஊட்டி போகிறேன்லாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி போகிற நபர்கள் ஜாலியாக பத்திரமா போயிட்டு வாங்க. அண்ட் எல்லாத்துக்குமே இந்த கண்டிப்பாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ரீகலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த போட்காஸ்ட்டே மற்றவங்கள்ட்ட ஷேர் செய்யுங்க, டேக் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்க. அண்டு வேறு எதாவது சொல்லணும் அப்படின்னா, படத்தை இந்த ட்ராவல் பண்ணுறவனுக்கு ஏதாச்சும் நல்ல ஒரு ஐடியா சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ட்ராவல் பண்ணுங்கள், பிளான் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பிளான் தான் முக்கியம். ஆனால் ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணிகிட்ருக்காதீங்க. ஸ்பான்டேனியஸ் ட்ரிப்பு தான் நல்ல சக்ஸஸ் கொடுக்கும். அதாவது டக்குன்னு சடனாக ஒரு பிளான் போடுவோம்ல, மாப்பிள்ள நாளைக்கு கொடைக்கானல் போகிற வந்துடுறா, சரி வந்துடுறேன்டா, அவ்வளோதான் மேட்டர். ஸோ இந்த மாதிரி சடன் ட்ரிப்லாம் ஓகே ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் நீங்கள் பிளான் போட்டு அதை எக்ஸிக்யூட் ஆகுமா ஆகாதா, அதுக்கு எவ்வளோ செலவு வரும் லிஸ்ட்டை கொடுத்து என்ன தான் பண்ணாலும் தலைகீழாக நீங்கள் தண்ணியே குடித்தாலும் தக்காளி இது நடக்காது இந்த ட்ரிப்புலாம். ஸோ பல வருஷமாக நீங்கள் அப்படியே பிளான் போட்டுனே இருக்க வேண்டியதான் கடைசி வரைக்கும். வேணால் பிளானை வேணால் அப்டேட் பண்ணலாம். அந்த வருஷம் அந்த காசு ஏறினால அப்டேட் மட்டும் பண்ணிகிட்டே இருக்கலாம். அது மட்டும் தான் பண்ண முடியும். அண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம், எங்கே போனாலும் சேஃப் அண்ட் செக்யூராக போங்க. என்ஜாய்மெண்ட், ஃபன், மெமரிஸ் எல்லாமே இருக்க தான் செய்ய போகுது. ஆனால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சில விஷயங்கள் அவனுக்கு இதை அடித்தா டடுப்புன்னு அப்படி நம்ம வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அது மெமரி அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆனால் அதுவுமே அவனுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் வச்சு பார்த்துக்குங்க. எப்படின்னா நல்லா தான் போவானுங்க, ஒரு பள்ளத்தில் நடந்து போவானுங்க, திடுதுப்புன்னு அவனை போய் தள்ளி விட்றது, கேட்டால் மெமரிஸ்ன்னு சொல்லுவானுங்க. டேய் அவனுக்கு எதுவும் நடக்கலைன்னா பிரச்சனை இல்லை, எதாவது நடந்துச்சுன்னா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன். அந்த மாதிரி எந்த விஷயங்களும் பார்த்து பண்ணுறப்போ ஜாலியாக இருங்க, ஜமையாக இருங்கன்னு நானும் சொல்லுவேன். அண்டு வழக்கம் போல் ஃபைனலாக எப்போதும் போல் சிரிச்சுனே பாட்காஸ்ட்டை கேளுங்க. அண்டு நீங்கள் நல்லா இருங்க, உங்கள் கூட வச்சுக்கணும், செம்மையாக வச்சுக்கோங்க. யார்கிட்டையும் நான் அதை எதிர்பார்க்குறேன் இதை எதிர்பார்க்குறேன் நினைக்காதீங்க. உங்களுக்கு நீங்கள் தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்கள் லைஃப்பை ரன் பண்ணி போயிட்டே இருங்க, ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும். இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறதையும் விட்டுறாதீங்க. சின்ன சின்ன மூமெண்ட்டையும் கூட என்ஜாய் பண்ணுங்கள். சின்ன சின்ன விஷயத்த கூட ஜாலியாக எப்படிலாம் போகலாம் எப்படிலாம் வரலான்னு யோசிங்க. பஸ்ஸில் போகிறதுக்கு எங்கே போனாலும் சேஃப் அண்ட் செக்யூராக வாங்க. ரெண்டாவது ஹெட்செட்டை பத்திரமா வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவு வயர் ஹெட்செட் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா சார்ஜ் போடணும் அவசியம் கிடையாது, பேட்ரி இருக்குன்னு அவசியம் கிடையாது, எந்த அவசியமே கிடையாது. ரெண்டாவது காதுக்கு எந்த டேமேஜும் இருக்காது, நம்ம பயத்தோடையே இருக்கும்ல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வயர் ஹெட்செட்டையும் யூஸ் பண்ணுங்கள். நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். நான் ப்ரிஃபர் படத்தை கலக்கிறியே அது உலகில் வந்துடுச்சு வாயில். சரி ரைட்டு, இதுக்கப்புறம் எங்கேயாச்சும் சொல்லணும் அப்படின்னாலும் திடுதப்புறம் போய் டிஎம் பண்ணுங்கள், ஸ்பாட்டிஃபைலையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேட் இஸ் ஆல்வேஸ் ஓப்பன். நீங்கள் எப்போ வேணாலும் பேசலாம், நான் எப்போ வேணாலும் கேட்பேன். நானும் பேச நீங்கள் கேட்டு தான் ஆகணும். அதே மாதிரி வேறு ஏதாவது சொல்லணும் அப்படிங்கிற நான் நினச்சேன் அப்படின்னா என்ன சொல்கிறது அப்படிங்கிறது நான் அடுத்த பாட்காஸ்ட்டில் சொல்கிறேன். அண்டு இதுக்கப்புறம் இந்த ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்க, அதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுதா, ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் டிஎம் தட்டி விடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். பரத்து இவ்வளோ பேசுகிறியே, உங்கள் ரெசல்யூஷன் எதுவும் சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்குள்ளே எந்த ரெசல்யூஷனும் இல்லை. முன்னாடி ஒரு காலத்துலலாம் 7th வரைக்கும் எடுத்துகிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் என்னத்தை எடுத்துக்கிட்டு வாழ்க்கை எல்லாம் அதே வாழ்க்கை தான், வருஷம்தான் மாறுது, அதுக்கு நான் போய் என்ன எடுக்க போகிறேன் அப்படிங்கிறது எனக்கும் தோணுச்சு. ஸோ உங்களுக்காக நீங்கள் இருங்க, உங்களுக்காக நீங்கள் வாழுங்க, யாரையுமே டிபெண்ட் பண்ணி இப்படிலாம் போகாதீங்க. ட்ராவல் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க, ஜமாயாக இருங்க. அண்ட் டாட்டா, வணக்கம், வந்தனம், நமஸ்கார்.